அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸு சூப்பராக வீட்டிலே செய்யலாம். இந்த சிப்ஸை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வாங்க முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு சீவிக்கிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் 2 எடுத்தேன். இந்த மாதிரி நீட்ட ஷேப்பில் எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சீவுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு நல்லா ஒரு 2-3 தண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு வர அளவுக்கு நம்ம அதில் இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு சிப்ஸ் நீங்கள் ஒரு வாரம் வச்சாலும் 10 நாள் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும், சவுக்காமல் இருக்கும் நல்லா. இப்போ இதை நம்ம துணியில் போட்டு காய போட்டுக்குருவோம். தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா சுத்தமாக தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒத்தையாக துணியில் வச்சு காய போட்டுக்குருவோம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் தண்ணி மேல் பக்கம் கொஞ்சம் லேசாக ஈரமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி திருப்பிக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் திருப்பி வச்சுட்டு நம்மளுக்கு இந்த ஈரப்பதம்லாம் போனோடனே நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டோம்னா அந்த மாவு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கருப்பாகாது. இப்போ நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது சலசலப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா ஈரப்பதம்லாம் கொஞ்சம் உணர்ந்துருச்சு. நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு சால்ட்டு கரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் போட்டுக்குருவோம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி வச்சுக்கிடுவோம். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கலக்கி வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கும்போது இந்த உப்பு தண்ணி அதில் சேர்த்தோம்னாக்கா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு உப்பு பரவும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சிப்ஸ் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். போட்டோடனே இந்த மாதிரி எந்திரிச்சது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். போட்டு நம்ம இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். சட்டி எவ்வளோ கொள்ளுதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். வடை கம்பியால் இந்த மாதிரி லைட்டாக நம்ம நல்லா அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சலசலப்பு அடங்கிருச்சு. நம்ம இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குறோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளுக்கு எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் பரவி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருவோம். எடுக்க போயில் தான் நம்ம அந்த உப்பு தண்ணியை போட்டு சலசலப்பு அடங்கணும்னு நம்ம எடுக்கணும். ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா கலகலன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மிச்ச உருளைக்கிழங்கு நம்ம பொரிச்சிட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. கலகலன்னு சத்தமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், வேணும்னா அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக இது மேலே மிளகாப்பொடி தூவி குலுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கடையில் வாங்கினது போலவே நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் இருக்குல்ல, நம்ம அப்படி போட்டு மிளகாத்தூளை போட்டு குலுக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லா எல்லா மிளகாத்தூளும் எல்லா இடத்துலையும் பரவிடும். சுட சுட அந்த உருளைக்கிழங்கு இருக்கும்போதே அந்த எண்ணெயில் போட்டு இப்படி குலுக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு பார்த்துட்டு அம்மாக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க.